அதாவது நம்ம அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூருக்கு அங்கே உள்ள எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. மாஸ்டர் ட்ரைனர்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க. அன்றைக்கி ஒன்றுமே தெரியாதவங்களாம் அங்கே தப்பு கரகம் ஒயில் ஒரு 4 days ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் நகரம் டீமோட போயிருந்தோம். அவங்களே இப்போ நாடகம் நடிக்க, பாடல்கள் எழுத, இசைக்கல்வி சேர்க்கையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மிக அற்புதமான பயிற்சி. அவங்க வந்து பிகாமா இன்காமா, நீங்கள் பிகாம் படிச்சு பிகாமா இருக்கான்னு நினைச்சாங்க. என்ன அவங்க வந்து டியூஷன் அது மாதிரி இல்லம் தேடி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? அவங்களும் பிகாம் தான். ஆமாம், அவங்களுக்கு தெரியாதவங்க கேட்கக்கூடாது, அவங்க பேசணுங்கிறது தான். அது மாதிரி தம்பி பிஏ தமிழ் படிச்சுட்டார். ஆனால் இந்த பாரம்பரிய கலைக்காக அவர் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ டிஎஃப்ஏ படித்து இப்போ இன்டர்வியூக்கும் போயிருக்காரு கல்லூரியில். மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இவர் ராஜேந்திரன் சார் உங்களுக்கு தெரியும், கூட வந்து என் பையன் அவர் வெளியே இருக்கார். சரியா? ரைட். இப்பொழுது தயவுசெய்து இந்த HIV அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு உடம்புல 2 வகையான அணுக்கள் இருக்கு. ஒன்று சிவப்பணு, இன்னொன்று வெள்ளையணு. சிவப்பணு என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு சேர்க்கிற அந்த வேலையை செய்யும். வெள்ளையணு அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற ஒரு போர் வீரர். நமக்கு ஏதாவது வெளியே இருந்து நோய் கிருமி வந்துன்னா ஒருவேளை ஒரு கொசு கட்டில் வச்சுங்க, இப்படி தட்டிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தடுப்பாரு. டாக்டர்னா அந்த வெள்ளையணுக்கள் பூரா அங்கே வந்து நின்றுக்கும். இந்த கிருமியெல்லாம் உள்ள விடாது. ஆனால் இந்த எய்ட்ஸ் நோயை உருவாக்குற HIV அப்படிங்கிற HIV விரிவாக்க இருக்கான்னு தெரியுமா? யார் கை தூக்கி பார்ப்போம்? ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லாரும் காட்டாங்க. யாரா ஒரு ஆள் சொல்லுங்க. HIV விரிவாக்கம் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க செய்யக்கூடிய ஒரு நுண்கிருமி. சரி, அப்ப அது மட்டும் எப்படி உள்ள போயிருது அப்படின்னா, இந்த வெள்ளையணு மாதிரியே இருக்கும் இந்த HIV கிருமி. பார்க்கறதுக்கு அப்படி எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ வேற இப்போ டைபாய்டு, மஞ்சக்காமால, வேற ஏதாவது டெங்கு இதெல்லாம் வரும்போது அந்த கிருமியை அடையாளம் காண முடியும் இந்த வெள்ளையணுக்களுக்கு. ஆனால் HIV மட்டும் வரும்பொழுது, இப்போ நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் இப்போ நான் டிஷர்ட்லாம் போட்டு வந்தோடனே இப்போ நினைச்சீங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்திருக்காங்க. ஒருவேளை இங்கே யாராவது தப்பு பண்ணுறாங்களோ அல்ல தெரியாத ஒரு ஆளோ இதே மாதிரி டிஷர்ட் போட்டு வந்தால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்க? இவரும் அந்த டீமில் உள்ளவங்க தான். அது மாதிரி உங்களே மாதிரி சாரி கட்டி ஒரு பொண்ணு இங்கே கூட வந்தால் நாங்கள் நினச்சிக்குவோம், ஓ இவங்களும் இந்த பிஎட் படிக்கிறாங்க பொழுது NSKSன்னு நினச்சிக்குவோம். அடையாளம் தெரியாது. இதே மாதிரி தான் ஏமாந்து இந்த வெள்ளையணுக்கள் இவரும் நம்ம ஆளுன்னு உள்ள விட்டுரும். உள்ளே போன பிறகு இது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாதம் அமைதியாக இருக்கும். இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அமைதியாக இருந்து தன்னை வலுவாக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளையணுவை அழிக்க ஆரம்பிக்கும். அவங்க பெருகி இவங்களை அழிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இதை வந்து திடீர் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரமாக, 6 மாதம் ஆகும். இப்போ அப்படி இல்லை, சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறதுக்கு எலிசா டெஸ்ட் இருக்கு. அது வந்து இலவசமாக அரசாங்க மருத்துவமனைகள், அதை பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் தக்கலை பத்மநாபபுரம் அரசு இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிச்சாங்க ரத்தத்தில். இந்த 6 வழியாக பரவும்னு சொல்லுவாங்க. ஒன்று, ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இல்லைன்னா, அதாவது ஒருத்திக்கு ஒருவனா. நீங்களே தூண்டுங்க, கல்யாணம் தெரிஞ்ச பிறகு இப்பவுமே யோசிச்சுக்கோ. நீ படித்து முடிச்சு என்ன ஆக நினைக்கிற தம்பி? ஏன்னா படித்து முடிச்சு என்ன ஆக நினைக்கிற? சத்தமா ஏன் கேட்குறீங்க? ஆமாம், காலேஜ் இருந்தா கொடுங்க. நீங்க படிச்சு அவங்க படிச்சு முடிச்சு டீச்சர் தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க கை தட்டுங்க. தம்பி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க?
நீங்க படிச்சு முடிச்ச பிறகு தமிழ் மனசலமோ மலையாளமோ? சரி, நீங்க படிச்சு முடிச்சு என்ன ஒரு ஆர்மி ஆகணும் நினைக்காரு நீங்க? என்ஜினியர். என்ஜினியர் நம்ம படிச்சு முடிச்சு ஆகணும்னு நினைச்சாப்ட நீங்களும் ஒரு காலத்துல அப்பா ஆகணும், இவங்க எல்லாம் அம்மா ஆகணும். இவங்க ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே இருப்பாங்க. எதுக்காக நீங்க அப்பா ஆகணும் அப்படின்னா இப்பவுமே இந்த விஷயத்த நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். நீ அப்பா ஆகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டா, தகுதிக்கு ஒரு விரிவாக்கம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். தானா தன்னம்பிக்கை, கூனா குறிக்கோள், தீனா திறன். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறன். என் அப்பா ஆக முடியும்டா அப்படின்னு தன்னம்பிக்கை வேணும். குறிக்கோள் என்னது? எந்த அப்பா தான் என்னை எப்படி நல்ல ஆரோக்கியமா பெற்றிருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும், அது குறிக்கோள். அதுக்கு திறமை வேணும். என்ன திறமை வேணும்? யாராவது தப்பா நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ற அந்த தில் இருக்கணும் மனசுக்குள்ள. யாரும் என்னை வற்புறுத்தி தவறான பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது, தடுத்து விடுவேன் என்று நான் தற்காத்துக் கொள்வேன். எனக்கு ஏதாவது மருத்துவ ரீதியா பிரச்சனை ஏதாவது வந்தா எனக்கு நானே டாக்டர் ஆக மாட்டேன், டாக்டருக்கு போவேன். அரசு மருத்துவமனை எங்க ஒன்றும் போங்க. நமக்கு நாம பல பேர் அப்படித்தான். அது குறிப்பா பாத்தீங்கன்னா யூரின் ஆனோ பெண்ணோ வெக்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றுக்கு போற எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்துல ஏதாவது யாருக்கேனும் பிரச்சனை வந்தா உங்களுக்குள்ள சுய மருத்துவமோ மருத்துவ வைக்காதீங்க. பெண்கள் அதுக்கான மருத்துவர்கள் போங்க, ஆண்கள் அதுக்கான மருத்துவர்கள் போங்க, சிறப்பு மருத்துவர்கள் போங்க. இப்போ கண்ணில் பிரச்சனை வந்தா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் போகணும். பல் டாக்டர் போய் டாக்டர் கண்ணு செய்யறது கேட்போமா? யார்கிட்ட போகணும்? ஆமா, காது மூக்கு தொண்டை நிபுணத்துல போகணும். அதே மாதிரி இந்த பிறப்புறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்பத்திரியில சுகவாழ்வு மையம்னு ஒண்ணு இருக்கு. சுகவாழ்வு மையம் வாங்கணும் பண்ணி ஏசி போட்டு தரவாங்க, அது இல்லை. அங்க டாக்டர் இருக்காங்க, மருந்து இருக்கு, மாத்திரை இருக்கு. ஒன்றுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு கடுகு எரிச்சலுக்கும் ஊழலுக்கும் சிலவங்களுக்கு கொண்டு வந்துடும். பெண்களை பொறுத்த நமக்கு எல்லா வீட்லையும் அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்க. தம்பி அம்மா அக்கா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்க தப்பு இல்லை. பெண்களை பொறுத்த வரைக்கும் சத்து குறைவாக இருந்தாலும் கூட உயிர்ச்சி சார்ஜ் வரும். மாதாந்திர சமயங்களை பயன்படுத்துகிற பொருட்களை வந்து மாற்று இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் நிறைய பார்ட்னர்ஸோட வச்சிருந்தீங்கன்னா, உறவுகள் வச்சிருந்தீங்கன்னா, தாம்பத்திய உறவு இருந்தால் நிறம் மாறின துர்நாற்றத்தோட கூடிய உயிர் சார்ந்து இருக்கும், வலி இருக்கும், புண்ணு இருக்கும், அடி வயிற்றுல இருக்கும், பையன்களுக்கு இருக்கும். இது மாதிரிலாம் வந்தால் வெளியே சொல்லலாம். வெளியே நோட்டீஸ் போட்டு எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல. இந்த சுகாதார மையத்துக்கு போனால் மாத்திரை வந்து தருவாங்க, அதை சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும். இதை வந்து இது எய்ட்ஸ் அல்ல, இது பேர் பாலியல் நோயின்னு சொல்லுவாங்க. இது ஒன்லி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஒரே ஒரு வழியில் தான் பரவும். இதுக்கு மருந்து மாத்திரைலாம் இருக்குது, குணமாயிடும். வேற எந்த வழியில் வர பப்ளிக் டாய்லெட் போனோம் அது வேற எங்கேயா அப்படிலாம் வராது. இது இந்த மாதிரி மல்டி பார்ட்னர் செக்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான், அன்சேஃப் செக்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் இருக்கும். இப்பவுமே நீங்கள் டாக்டராக இப்பவுமே படிக்கணும், மிலிட்ரி ஆகுது இப்பவுமே நீங்கள் வந்து தேசத்தை பற்றி படிக்கணும், உடம்பு வலுவா வச்சுக்கணும், நல்லா ரன்னிங் இருக்கணும், துப்பாக்கியை கட்டு. துப்பாக்கியா அண்ணன் என்னாச்சு? மிலிட்ரி போக முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு எல்லுன்னு இருக்கணும். ஆமா, என்ஜினியர், சிவில் இன்ஜினியரா வேற இன்ஜினியர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அப்ப இப்பவே சிமெண்ட் எப்படி இருக்கு, கலவை எப்படி இருக்கு, ஆர்வம் பண்றான், ஒழுங்கா போகிறான் பார்க்கணும். அது திறமை இருக்கணும். அதுக்காக தான் வாழ்க்கையிலேயே இந்த திறனை வளர்ந்துருக்கணும். வாங்க ஐயா, இப்போ ஒரு அருமையான ஒயிலாட்டம் வாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா பின்னால கேட்கலாம். சரியா? ஓகே. பின்னால கேட்டதுனால உங்க பின்னால இல்லை, என்கிட்ட கேட்கணும். This is
ஒரு முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தோடு போலத்தில் வந்து தனிக்கார சொன்னார். யாரு யாரு வள்ளுவ பிறந்ததை வரமுன்னர் காக்கும் வந்த பின் பார்ப்போம்லாம் சொல்ல முடியாது. பால்வின் நோயை முழுமையாக குணமாக்கலாம். அது எய்ட்ஸ் இல்லை, அதுக்கு சுகவாழ்வு மையம் ஆஸ்பத்திரியில் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி நம்ம இளைஞர்களுக்காகவே ரெட்டுதல் கிளப் அதை ஏற்படுத்தி என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர்கள் மூலமாக எல்லாம் இதை தடுப்பதற்கான வழிமுறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் நான் இவருடைய தலைவியாக கலை வளர்மணி உமாராணின்னு ஒரு அன்பு சகோதரி இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் இவர்களை போன்று ஒரு 50 பேர் அவங்களுக்கு திருமணமே பண்ணிக்கல. கலையை திருமணம் பண்ணிக்கிட்டு யாருக்கும் கலையவே வாழ்க்கையாக அர்ப்பணிச்சுட்டு ஒரு 50 குழந்தைகளை இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக கிடைக்கின்ற ஒரு பொருளாதார உதவி வச்சு படிக்க வச்சு அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. மதிப்புக்குரிய கலை வளர்மணி உமாராணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் உண்மையிலேயே அவங்க தான் இந்த குழுவுடைய பயிற்சியாளர் தலைவர். என்னோடு இணைந்து அவரும் இன்னொரு 2 கலைஞர்கள் நாங்கள் 4 பேர் தான் மாநில பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டோம். கடந்த 98 நான் இருக்கேன். அவங்கெல்லாம் 2009-10 மீண்டும் இதோட சேர்ந்தேன். ரைட். இந்த HIV கிருமி சரி வெள்ளையணு மாதிரியே இருக்கிறதுனால உள்ள போய் பெருகிறதா? ஆமா. நோய் எதிர்ப்பு சக்தி போயிடுது. சரி. ஒருவருக்கு உள்ள HIV வந்த அன்னைக்கு ஒரு எய்ட்ஸ் நோயாளின்னு சொல்றாங்க. கண்டிப்பா முடியாது. லிவிங் வித் HIV தான். சரி. அரிசியை போட்டோம்னா சோறுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ வெந்து கமத்துல பிறகுனா சோறு, அதுக்கு மேலே நறுக்கரிசி வேகலை அப்படிதான் சொல்லுவோங்களா? அது மாதிரி HIV போன உடனேயே எய்ட்ஸ் நோயாளி கிடையாது. அது முற்றின நிலை. முற்றின நிலை என்னன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல 10 ஒருவருக்கு இடம் குறைஞ்சிடும், ஊழல் இருக்கும், புண்ணு இருக்கும், கண்பார்வை தெரியாமல் போகும். இப்படி ஒரு நிலை வந்தாதான் சரி அது எய்ட்ஸ்ன்னு சொல்லணும். அதனுடைய விரிவாக்கம் அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். பல பெறப்பட்ட நோய்களை தான் இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி இணைந்து பல நோய்களுடைய கூட்டுத்தொகுப்பு. அதனால தான் இந்த உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னா பக்கத்தில் ஒரு இருமுனா நமக்கு வரும், பக்கத்தில் ஒரு காய்ச்சல்னா நமக்கு வரும், பக்கத்தில் ஒரு மஞ்சக்காமல்னா நமக்கு வரும். காற்று பறவை எந்த காச நோயாக இருந்தாச்சு உடனே நமக்கு வரும். ஏன்னா இந்த வீடு திறந்த வீடு மாதிரி ஆகும். ஆனால் HIV ஒருவனுக்கு ஒரு இந்தியா பாதுகாப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா வரும். சரி. ஊசினா இன்னைக்கு எல்லாரும் ஊசியும் இல்லை, எல்லாத்துக்கும் ஆணுக்கு ஊசி தான் வாங்குறாங்க. ஆனால் போதை ஊசி போட பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 பேர் சேர்த்து போடுவாங்க. பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கூட அழைப்புலாமா அந்த குண்டூசி முறையில் 10 லட்சம் கிருமிகளை நெருக்கம் இல்லாமல் எடுக்க முடியும். அது ஒரு சொட்டு ரத்தம் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா 10 லிட்டர் பாலில் 1 சொட்டு தைலம்
போச்சுன்னா மீண்டும் அவர்களை மீட்டெடுக்க முடியாது. மருந்து இல்லை. ஆனால் எப்படி ஃப்ரிட்ஜில் தைல வச்சா கெட்டு போகாம இருக்கா இல்லையா, அதே மாதிரி ஏஆர்டி சென்டர், ஏஆர்டினா ஆர்டில் ஆன்டி ரெட்ரோதெரபி அப்படின்னு சொல்ற கூட்டு சிகிச்சை மையம் ஆசாரிபுரத்தில் இருக்கு. அங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ரத்த அணுக்கள் இருந்ததுன்னா அதுக்கு அந்த கூட்டு மருந்து சிகிச்சையை கொடுப்பாங்க. ஒரு முறை சிகிச்சை எடுத்துக்கிட்டு எதுக்கு நம்ம சொல்றோம் மோசமானவங்க இல்லை, பக்கத்து வீட்டில் யாரும் இருக்கலாம், யாரையும் வெறுக்காதீங்க, ஒதுக்கிறாதீங்க, எல்லாரையும் அன்போடு அரவணைக்கணும். அதனால அவங்களை சொல்றதுனாலையோ கண்டுபிடிக்கிறதுனாலையோ முத்தம் கொடுக்கறதுனாலையோ ட்ரெஸ்ஸை போடுறதுனாலையோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுனாலையோ ஒரே லெட்டினை பயன்படுத்துறதுனாலையோ அல்லது ஆற்றாங்க குளிச்சுட்டு இருக்காங்க நாம இங்கே குளிக்கிறதுனால எல்லாம் நமக்கு பரவாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி பரமசிவா ஏன் காய்ச்சா அப்புறம் பேசுறேன் சார் இது பாடத்துக்கு வந்து பையனை பார்த்தா ஏசுன்னு வச்சுக்கலாம். சரி சொல்லுங்க. சரி எனக்குன்னே வச்சுக்கேன். ஆமா இவரை இப்படி சொல்லலாம் கட்டி பிடிக்கலாம் முத்தம் ஆமா இப்படி எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இவருடைய மனைவி சரி இவரோட பாதுகாப்பு பெரிய பிள்ளைகள் மட்டும் கொடுத்தீங்க, சின்ன தேவையில்லை, பாதுகாப்பு அன்சேஃப் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா வரலாம். சரி இவருக்கு போட்ட ஊசியை அதை சுத்தப்படுத்தாம போட்டா வரலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரத்தம் தேவை. எங்க ரெண்டு பேருக்கு ஒரே குரூப், இன்னைக்கு அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க, டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. சினிமாவில் தான் பார்த்தா ஒரு ஆள் எப்படி கதாநாயகன் இப்படி பண்ணிட்டு டியூப்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேற. சரி அந்த காரணம் போச்சு. இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ரத்த வங்கியில எல்லாம் டெஸ்ட் பண்ணி அப்பதான் கொடுப்பாங்க. இந்த 3 வழியில ஏதேனும் ஒரு வழியில மட்டும்தான் இன்ஜெக்ஷன் வரும். சரி சொல்லுங்க. ஒருவேளை இந்த 3 வழியில ஏதேனும் ஒரு வழியில கர்ப்பமாகிற பெண்ணுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா பாதுகாப்பு இல்லாத தாமரை ஊசி ஊசி பரிசோதிக்கப்படாத ரத்தம். சரி சரி ஆமா. அப்படின்னா இந்த அம்மா கர்ப்பமாகி 3 வாரத்துல சரி இப்போ வந்து 3 மாசத்துல 3 வாரம் ஆகியாச்சு. ஆமா முழு உடல் பரிசோதனை செய்யணும். சரி அதுல எல்லா விதமான அனிமியா இருக்கா, ரத்தத்தோட கவுண்ட் என்ன இருக்கு, உங்க குரூப் என்ன இருக்கு, அது உங்களுக்கு கர்ப்பப்பையில தண்ணி இருக்கு, இதெல்லாம் டெஸ்ட் பார்ப்பாங்க. ஆமா அதுல ஹெச்ஐவி பரிசோதனை பார்ப்பாங்க. கட்டாயமா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கூட போகணும். சரி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு போக. ஆமா ஆமா யார் போகணும்? 2 பேருமே போகணும். போய் டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டா சரி ஒருவேளை அந்த அம்மாவுக்கு ஹெச்ஐவி தொற்று இருந்தா இருந்துச்சுன்னா பிறகு அவங்களுக்கு டெவலப்பிங் ஒரு மருந்து இருக்கு. ஆமா குழந்தைக்கு ஹெச்ஐவி தொற்று இல்லாம குழந்தைய பிறக்கலாம். ஹெச்ஐவி பூஜ்ஜியத்தை நோக்கி நம்ம ராஜ்யம் வரணும். சரி புதிய ஹெச்ஐவி தொற்று இல்லாத குழந்தை மண்ணில் தவறணும். எப்படி நம்ம குழந்தையெல்லாம் ஹெச்ஐவி இல்லாத இருக்காங்களோ ஆமா அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். சரி அது விழிப்போடு நீங்க இருக்கணும். ஆனா மூட்டைப்பூச்சிய கொசுவோ கடிச்சுக்கிட்டு எனக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கு என்ன கடிச்சிட்டு ஒரு கொசு இவர் கடிச்சா வராது. 2வது கொசு பத்தி இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை ரத்தம் ஊற்றினா 24 மணி நேரம் மறுபடியும் யாருக்கு போய் கடிக்காது. சரி 2வது கொசு வந்து நர்ஸ் வேலையெல்லாம் பார்க்காது. சரி அது உறிஞ்சுன்னா உள்ளுக்கு போயிடும். 2வது கொசு உரியும் பாருங்க, ஒரு செகண்ட்ல அதனுடைய செலவாயிரம் மணி நேரம் தூக்கும். அப்புறம் அது அந்த இடம் மறந்து போயிடும். அது உட்கார்ந்து ஒரு செகண்ட் நடக்கிறது. அப்புறம் தான் அந்த ஒரு ஊசி மாதிரி விட்டு உறிஞ்சிடும். ரொம்ப யோசித்தாரு. மனிதர்கள் மட்டும்தான் உயிர் வாழும். மூட்டை பூச்சி கொசு அங்கே மட்டுமே வராது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், குழம்பப்படாது. சரியா? அதனால வாழ்நாளை நீட்டிக்க வந்திருக்கு. ஆமா நீங்க அந்த மாதிரி பக்கத்துல யாராவது அண்ணன் அக்கா அண்ணன் குழந்தை உண்டாயிருந்தாங்க, அண்ணன் அக்கா அண்ணி சரி அவங்களாம் உண்டாயிருந்தாங்கன்னா தயவு செய்து ஹெச்ஐவி பரிசோதனைக்கு எடுத்துக்கலாம். அரசு மருத்துவமனை நம்பிக்கை மையம் இருக்கு. சரி அந்த முதல்வர் சொன்ன சோவாளுமையும் இந்த டெஸ்ட் எடுக்குது நம்பிக்கை மையம் ஆலோசகரமாக டாக்டர் வருவாங்க. ஆமா ஆனா ஒரு முறை வந்து குணமாகாது. சரி வாழ்நாளை நீட்டிக்க நம்ம வாழ்நாளை நீட்டிச்சுக்கலாம். அதனால வந்து நம்ம போய் பிளட் டெஸ்ட் கொடுத்தவங்க இப்படி என்விகேஎஸ்ல இருந்து பிரேமான ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. ரகசியம் பாதுகாக்கப்படும். ரகசியம் பாதுகாக்கப்படும். சரி உங்கள் அனுமதி இல்லாமல் உங்க பெற்றோரிடமோ அல்லது கணவரிடமோ யாருக்கும் சொல்லப்பட்டாங்க. டாக்டருக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே எல்லாரும் ரத்த பரிசோதனை தைரியமா பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சரி இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க மாப்பிள்ளை கோயிலுக்குள்ள வேலை பார்க்கறானா, ஆமா அல்லது வந்து இலவசமா கட்டிக்கிறானா, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை.
எத்தனை பவுன் கேட்டீங்க? 2 பேருமே மருத்துவ சாதகம் தான். ரெண்டாவது ஆமா, 2 பேருமே மருத்துவ பொருத்தம் பாருங்க. நீங்க நகையை போட்டு போறது கல்யாணம் பண்றது ஆர்கெஸ்ட்ரா வச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்க போறேன். எங்க நாகர்கோயில்ல ஒரு 5 வருடத்துக்கு முன்னால ரொம்ப 150 பவுன் போட்டு ஒரு மாப்பிள்ளை ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி, மிக பிரம்மாண்டமான கல்யாணம். அமைச்சர்லாம் வந்திருந்தாங்க. பாயசமே 5 பாயசம் போடணும். ஃபர்ஸ்ட் நைட் அந்த பொண்ணு மேல இவர் ரொம்ப உயிர். இவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. வந்து தங்கம் என்னங்க மறுநாள் காலையில் எல்லாம் முடிஞ்சு வச்சு காலையில் எழுந்துக்க முடியாது. நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஒன்றும் எடுத்துக்க மாட்டேங்க தான். அத்தான் நீங்கள் சொல்லுங்க தான். இல்லை நான் அமெரிக்காவிலேருந்து வந்ததில்ல. அம்மா என்ன பண்ணுறீங்க? உனக்காக ஒரு 10 பவுனில் 2 காப்பு கொண்டு ரொம்ப நல்லது. நான் பாம்பேயில் ஒரு நாள் தங்குறேன். லேசாக ஒரு தோசை எடுத்த பிறகு என் ஃப்ரெண்டு வந்தான். அழகான ஒரு சினிமா கூட்டிகிட்டு போனான். இப்போ தான் வந்த உடனே ஒரு வார்த்தை தெரிஞ்சு ஒரு மாதிரியே டயர்டாக இருந்து ஒரு தாடிக்கார வேற சொன்னான். இப்படியெல்லாம் இருந்தாருன்னு போய் டெஸ்ட் பண்ணேன். பெரிய அளவில் இல்லை. இப்போ தான் எச்சரிக்கை உள்ளுக்கு வந்திருக்குன்னு சொன்னான். மனநிலையை யோசனை பண்ணி பாருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு மனசாட்சியா அவங்க அம்மா அப்பாவுக்கும் அவளுக்கும் உண்மையாக இருந்து இந்த கணவனை தவிர யாரையுமே கை தொட்டது கூட இல்லைன்னு அவன் சொல்றான். கடவுளுக்கு தான் தெரியும். கட்டின சேரோடு குடிக்கவே இல்லை. வீடு வந்து சேர்ந்தான். அதனால தயவு செய்து அதுக்கு அவங்களை ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க வந்து ஓகே அவங்களுக்கு கல்யாணம் இருந்தால் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணால் டாக்டர் ஆலோசனை சொல்லுவாங்க. பாசிட்டிவாக இல்லாதவங்க இன்னொருத்தர் வந்து பலி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது ஒரு உயிர்கொல்லி நோய் இல்லை. சமூகத்தில் ஏன் இருக்காங்கன்னா இது பாலியல் உறவுகளை வருதுன்னு ஏதாவது சொன்னோன்னே எய்ட்ஸ் சொன்னோன்னே சொல்லுவாங்க. ஊசி அதான் நம்ம பேசினா கூட வயது தவறாக நடந்தவான டக்குன்னு ஒரு முத்திரையை குத்தி விடுவார்கள். இதுதான் நம்முடைய இயற்கை. எனவே தயவு செய்து கல்யாணத்துக்கு முன்னால அம்மா அப்பாட தைரியமா சொல்லுங்க. அப்பா இல்லை நீங்க ஒருவேளை யாராவது காதலிச்சவன் தப்பு இல்லை. பாரதியே சொல்லிட்டான் காதல் 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 இல்லையே சாதல்ட்டான். 13 வயசு பிறகு நீங்க ஒரு பையனை பார்க்கறேன்னு பெண்ணே இல்லைன்னு அர்த்தம். 14 வயசு பிறகு நீங்க பொம்பளை பிள்ளை அதுக்காக 14 வயசுல கல்யாணம் பண்ணி தீவகட்டு இதில் உள்ள போயிடும். போக்சர் உள்ள போட்டோம்னா ஆமா உணர்வுகள் இருக்கணும். கட்டுப்படுத்தி படிக்கணும், விழிப்பா இருக்கணும், உத்தியோகத்துக்கு போகணும் அப்படி நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால நீங்க சாதகத்தை பார்க்குறீங்க. தயவு செய்து முடிவெடுங்க. நானும் மெடிக்கல் டெஸ்ட் தான். நீயும் தான் போலீஸ் டாக்டர் போய் வாங்கிடாதீங்க. அது நீங்க ஆமா தைரியமா போங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கற்புக்கரசினா யாரு? 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 சத்தம் வர மாட்டாங்க. நான் ஒரு சத்தத்துக்கு கற்புக்கரசினா யாரு? நீங்க தான் சொல்றோம். அதுக்காக பேசுகிறேன். இதை கேட்டு போறேன். புஷ்பப்படம் எழுதி வச்சாங்க. நான் தானே மாட்டேன். அந்த தன்னம்பிக்கை வரைக்கும் சொல்லி நீங்கள் எல்லோரும் விழிப்பாக இருங்க. புதிய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது புதுமையான உலகத்தை படிப்போம். இதோ ஒரு கரகத்தை நிகழ்வு. ஓகே தேவையில்லை. நிமிர்ந்த நன்மையும் நேர்கொண்ட பார்வை இருக்கணும். ஓகே தேங்க்யூ. பெற்றோரே பெரியோரே செய்தி சொல்ல வந்தோம். செய்தி சொல்ல வந்தோம். அந்த செய்திப்படி நடந்துகிட்ட உலகமுங்க தந்தோம். அந்த செய்திப்படி நடந்துகிட்ட உலகமுங்க தந்தோம். வாராமே 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 பிள்ளை வந்து வேணும். தாய்மா பெற்றெடுக்க வேண்டும்.
எழுந்திருப்போம். ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வாங்க, ஒரு உறுதிமொழி. எல்லாரும் கையை நீட்டுங்க. கையை நீட்ட முடியாது, நெஞ்சில் வைங்க. ஏதாவது ஒன்று நீட்டலாமா? சரி. NVKSD பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களாகிய நாங்கள் HIV/AIDS தடுப்பதில் விழிப்புடன் இருந்து எங்களையும் பாதுகாப்போம், பிறருக்கும் எடுத்து சொல்வோம். வருகின்ற வளரும் தலைமுறையை நோயில்லாத தலைமுறையாக மாற்றுவோம் என்று இத்தருணத்தில் உளமாற உறுதியேற்கிறோம். முடிவு அல்ல, தொடக்கம் இது. முழக்கத்தோடு பாடுவோம். முடங்கி கிடக்கும் மனநிலையை ஒன்றிணைந்து மாற்றுவோம். நன்றி. வாங்க தாய், நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டோம். நீங்க வாங்க. நன்றி மறப்பது நன்றன்று என்ற திருக்குறளுக்கு இணங்க அனைவருக்கும் நன்றி கூற நான் இங்கு வந்துள்ளேன். முதலாவதாக நான் நன்றி கூற இருப்பது இன்றைய எய்ட்ஸ் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்திய கலிமாமணி பழனியா பிள்ளை அவர்களுக்கும் மற்றும் ராஜேந்திரன் ஐயா உடன் பணியாற்றிய விழிப்பு கலை குழுவினருக்கும் என் சார்பாகவும் NVKSD கல்வியியல் கல்லூரி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இங்கு நடத்த அனுமதி தந்து ஒத்துழைப்பு தந்த நமது NVKSD கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஸ்ரீலதா அவர்களுக்கு என் சார்பாகவும் இக்கூட்டத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக NVKSD கல்வியியல் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் NVKSD பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் இக்கூட்டத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக பொறுமையோடு நிகழ்வினை கண்டுகளித்த மற்றும் எய்ட்ஸ் குறித்த அரிய கருத்துக்களை தன் காதுகளுக்கு மற்றும் மனதிற்கு விருந்தாக்கிய NVKSD கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு என் சார்பாகவும் NVKSD கல்லூரி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியை முடித்துக் கொள்கிறேன். கடற்தேங்காய் எடுத்து வழிபடையாக வச்சாங்க தகவல் தெரிந்தானே. வாங்க, நாங்கள் இவ்வளவு பேரு கூட 2 பெண் கலைஞர்கள் வந்திருக்காங்க. வாங்க மாதவன் சார், நீ 3 பேரும் சேர்ந்து இது ஒரு போட்டோ போயிட்டு வாங்க 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 எல்லாரும் வாங்க அவங்க 2 பேரும் வாங்க சார் கையை கடந்த ஒன்றாக சேர்ந்து பழகுவதால் ஒரு நாடு ஏற்று வாராது. ஆடை அணிகலன் மாற்றுவதால் அவரிடம் இருந்து பரவாது. இருமல் தும்மல் கொசுக்கடியாலே